ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது பட்டா இல்லாத புறம்போக்கு நிலங்களுக்கு எப்படி நம்ம பட்டா வாங்குறது, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பட்டா இல்லாத புறம்போக்கு இடங்களுக்கு எவ்வாறு பட்டா வாங்குவது? அதாவது அரசு புறம்போக்கு நிலங்கள் முக்கியமாக ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஆட்சேபனையற்ற புறம்போக்கு, அப்ஜெக்ஷனபிள் புறம்போக்கு லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஆட்சேபனையுள்ள புறம்போக்கு, அப்ஜெக்ஷனபிள் புறம்போக்கு லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆட்சேபனையற்ற புறம்போக்கு, அப்ஜெக்ஷனபிள் புறம்போக்கு லேண்டை பத்தி பார்க்கலாம். இந்த ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் என்பதில் எதெல்லாம் வரும்? கிராம நத்தம், நஞ்சை தரிசு, புஞ்சை தரிசு போன்றவை அடங்கும். இதில் கிராம நத்தம் என்பது ஒரு கிராமத்தில் மக்கள் வசிக்க ஏதுவான மேடான பகுதி என கண்டறியப்பட்ட பகுதி தான் கிராம நத்தம். இந்த பகுதியில் மக்கள் வீடு கட்டி வாழ எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் கிராம நத்தம் நிலங்கள் எங்கும் காலியாக அல்லது யாருடைய ஆக்கிரமிப்பு இல்லாமலும் பார்ப்பது அரிது. ஸோ இந்த கிராம நத்தம் நிலங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிராம நத்தம் காலியா இருக்கிறது பார்க்க ரொம்பவே கஷ்டம். எனவே ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் எனில் அதில் வீடு கட்டிய பின் அல்லது நஞ்சை புஞ்சை தரிசு அல்லது அனாதியினம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள்ல மட்டும் நாம பட்டா அரசிடம் கேட்க முடியும். ஆனா அந்த பட்டா கொடுக்கறது அரசோட முடிவை பொறுத்தது. அரசுக்கு பொது பயன்பாட்டுக்கு அந்த நிலம் தேவை அப்படின்னு அரசு ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நம்ம பட்டா கேட்டாலும் அவங்க தர மாட்டாங்க. கிராம நத்தம் நிலங்கள் பொறுத்த வரைக்கும் கிராம நத்தம் நிலங்களில் அரசு நத்தம் நிலவரி திட்டத்தின் மூலம் பட்டா வழங்குவாங்க. ஸோ நம்ம பட்டா வாங்கணும், ஒரு புறம்போக்கு நிலத்துல பட்டா வாங்கணும் அப்படின்னா நம்ம எந்த புறம்போக்கு நிலங்கள் தான் இருக்கோம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆட்சேபனையற்ற புறம்போக்கா, ஆட்சேபனை உள்ள புறம்போக்கா? ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள்ல நீங்க வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்க பட்டா கேட்கலாம். அது அந்த நிலம் அரசுக்கு தேவையில்லை அல்லது அது பட்டா வாங்கறதுக்காக தான், பட்டா வழங்குறதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து உங்களுக்கு பட்டா வழங்குவாங்க. இது ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள்ல வீடு கட்டியிருக்கீங்க அல்லது அந்த நிலத்துக்கு நீங்க பட்டா வாங்கணும் அப்படின்னா. இதே இப்ப ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலத்தினுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது பிரிவான ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்கள் முக்கியமாக எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர்வழி புறம்போக்கு, வாட்டர் கோர்ஸ், அதாவது குளம், குட்டை, வாய்க்கால், ஏரி, கம்மாய் போன்ற நீர்வழி தடங்களில் ஆக்கிரமிப்பு செய்வது குற்றம். இவற்றுக்கு ஒருபோதும் பட்டா வழங்கப்பட மாட்டாது. இது ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு, அதாவது கவர்மெண்ட் டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க அல்லது நீர்வழி புறம்போக்கு நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாய்க்கால், ஏரி, கம்மா இங்கெல்லாம் போய் நம்ம வீடு கட்டிட்டு அங்க நம்ம பட்டா கேட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புல பட்டா தரமாட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாண்புமை நீதிமன்றத்தில் அரசாணை எண் 540 கீழ் முறையிட்டால் மேற்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது தமிழ்நாட்டில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ நீங்க பட்டா கேட்குறீங்க அப்படின்னாலும் இந்த அரசாணை எண் 540 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டினுடைய அந்த ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்கள்ல நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆக்கிரமிச்ச அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. எனவே பொதுமக்கள் நீர்நிலை புறம்போக்கு, மயானம், சாலை, காடுகள், மேய்க்கால், தோப்பு, களம், பவுண்டு போன்ற ஆட்சேபனை உள்ள நிலங்களை வாங்கவோ அல்லது பட்டா கோரவோ இயலாது. தங்கள் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும். ஸோ அது எதெல்லாம் வருது பாருங்க, அந்த ஆட்சேபனை உள்ள நிலங்கள்ல எதெல்லாம் வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஏமாந்து ஒரு நிலத்தை வாங்குறதோ அல்லது ஏமாத்தி ஒருத்தர்கிட்ட விற்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன் இந்த ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்கள் அரசு வகைப்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பொது பயன்பாட்டுக்கு தேவையான நிலங்கள் அப்படிங்கிறதுனால இந்த ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்கள் எல்லாத்தையும் அரசு எடுத்து வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் தரப்புல இருந்து முறைப்பாடு பண்ணி அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. இது பொதுமக்களுக்கு பொது பயன்பாட்டுக்கான தேவையான நிலங்கள் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த நிலங்கள்ல நீங்க வீடு கட்டி இருந்தால் இந்த அரசு புறம்போக்கு நிலங்கள்ல நீங்க பட்டா வாங்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.